Hi, வணக்கம். Welcome back viewers. Welcome back to WinTrader. இன்னைக்கு நான் நம்மளோட forex மார்க்கெட்ல AUD euro AUD அந்த euro versus Australian dollar அந்த சார்ட் செலக்ட் பண்ணிருக்கேன். அந்த forex-ல எப்படி சப்போர்ட் பண்ணுவேன் நம்மளோட WinTrader அந்த உங்களுக்கு லைவ் மார்க்கெட்ல காட்டி கொடுக்கிறேன். நம்ம WinTrader சாஃப்ட்வேர் எல்லா மார்க்கெட்டுமே அது NSE மார்க்கெட் வேணும்னா அந்த வியூ கிளிக் பண்ணி உங்களுக்கு சிக்னல் சிம்பிள்ஸ் கிளிக் பண்ணும்போது எல்லாமே மார்க்கெட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். அது பாக்குங்க இந்த சிம்பிள்ஸ் பாக்குங்க forex CFD international market metals and the cryptocurrency இது வேணும்னா NSE F&O future spot MCX currency weekly monthly options NCDEX agri open desk கொஞ்சம் போர்ஷன் இருக்குது அந்த பேங்க் நிஃப்டி crude oil நிஃப்டி சில்வர் அந்த ஓய்க்க போர்ஷன் நெக்ஸ்ட் உங்களுக்கு எல்லாமே மார்க்கெட்டுவே இந்த சிம்பிள்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்னா டைரக்ட்லி ஸ்கேனர் செட் பண்ணி ஸ்கேனரில் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு டைரெக்டாக அந்த சிக்னல் இந்த இடத்துல வருவேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு அலர்ட்டில் கிடைக்கும். டைரெக்டாக இந்த சார்ட்டு வேணும் ஓப்பன் பண்ணணும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுங்க. இது வந்து forex மார்க்கெட்டில் உங்களுக்கு செட் பண்ண டைம் ஃப்ரேம் 15 30 H1 H4 இந்த 4 டைம் ஃப்ரேம் செட் பண்ணலாம். 30 இருந்தால் கொஞ்சம் ஆக்குரசி கிடைக்கும். ஓகே அந்த 15 காட்டி கொடுக்கலாம் 13 காட்டி H1 H4 எல்லாம் சிக்னல் சிம்பிள்ஸ்லையும் உங்களுக்கு டைரமாக காட்டி கொடுக்கலாம். ஓகே அந்த சிக்னல் வரும்போது அந்த ரெட் கலர் டவுன் ஆரோ இந்த ரெட் கலர் டவுன் ஆரோ வந்து செல் சிக்னல் தான். அந்த ரெட் கலர் ஆரோ இந்த கீழே இந்த பின்னாடி பார்க்குங்க அந்த ரெட் கலர் டவுன் ஆரோ இது வந்து செல் சிக்னல். இந்த க்ரீன் கலர் அப் ஆரோ வந்து பை சிக்னல். இது ரெண்டுமே ஆட்டோமேட்டிக் சிக்னல்ஸ் தான். ரெண்டுமே வரும்போது உங்களுக்கு டைரெக்டாக அலர்ட் வந்துடும். இது வரும்போது கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். கன்ஃபர்மேஷன் எப்படி பார்க்கணும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். கேண்டில் கலரு வால்யூம் பார் கலரு ப்ரைஸ் அண்ட் பை சொன்னோம். இது 3 கன்ஃபர்மேஷனும் செக் பண்ணிட்டா உங்களுக்கு டைரெக்டாக செகண்ட் கேண்டில் ஓப்பனிங் ரேட்டில் தைரியமாக என்ட்ரி பண்ணலாம். செகண்ட் கேண்டில் கன்ஃபர்மேஷன் க்ரீன் கலராக இருந்தால் என்ட்ரி பண்ணலாம். அந்த அப்பார்ட் ஃப்ரம் ரெட் கலர் அண்ட் க்ரீன் கலர் உங்களுக்கு எல்லா செப்பரேட் கலர்ஸ் அந்த ஆரஞ்ச் கலர் ஒயிட் கேண்டில்ஸ் அவ்வளோ கேன்ஸ் இதெல்லாமே சைடுவே மார்க்கெட்டு தான். அந்த சைடுவே வரும்போது உங்களுக்கு டைரெக்டாக மார்க்கெட்டு அந்த ரெசிஸ்டன்ஸே சப்போர்ட்டாக அந்த ப்ளூ கலர் சப்போர்ட்டாக அந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட்டு மேலே தான் போகும். சப்போர்ட் பண்ணிவிட்டு கீழே தான் போகும். அந்த சைடுவே வந்துருந்தேன் இந்த மார்க்கெட் இந்த சிக்னல் பார்க்கும். இந்த சிக்னல் வந்த டைமிங்கு 1930 so 5 o'clock sorry 5th day यानी yesterday வந்த சிக்னல் 7:30 அப்ராக்சிமேட் கிடைச்சிருக்கு உங்களுக்கு. ஸோ அது வந்த டைமிங் அந்த மேலே கொடுத்துருக்கு. அந்த என்ட்ரி பாயிண்ட் அந்த எல்லாமே டார்கெட்டு கீழே கொடுத்துருக்கு. அது 17 அப்ராக்சிமேட்டு 1800 பாயிண்ட்ஸு உங்களுக்கு அப்ராக்சிமேட் இந்த சிக்னல்ஸுக்கு கிடைச்சாச்சு. 3 டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணியாச்சு. இன்றைக்கி உங்களுக்கு எடுக்கின்ற பாயிண்ட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த சைடுவாக வந்து எடுத்து ரெசிஸ்டன்ஸ் இந்த பிரேக் பண்ணும்போது இந்த பாயிண்ட்டும் உங்களுக்கு டைரெக்டாக என்ட்ரி பண்ணலாம். இந்த மார்னிங்க்கு 10:30 அப்ராக்சிமேட் 10:30க்கு உங்களுக்கு மார்க்கெட்டு ரிவர்ஸ் பண்ணியாச்சு. டைமிங் இஸ் 4:24. இந்த மார்க்கெட்டு ஃபுல் டே பையில் தான் இருக்குது. டைனமாக க்ரீன் கலராக இருந்தால் கண்டினியூ பண்ணலாம். அந்த சைடுவே வரும்போது மட்டும்தான் உங்களுக்கு அந்த சைடுவே வந்துட்டு எல்லா சைடுவேலும் ரிவர்ஸ் பண்ண முடியாது. அந்த சைடுவே வந்திருந்தால் உங்களுக்கு சப்போர்ட் க்ளோஸ் பண்ணும்போது எக்ஸிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தைரியமாக கண்டினியூ பண்ணலாம். சைடுவே வரும்போது உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக சப்போர்ட்டாக பிரேக் பண்ணிட்டேன் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போகும். சப்போர்ட் பண்ணிட்டா கீழே தான் போகும். ஓகே இதுக்கு நம்ம சாஃப்ட்வேரில் ஸ்கேனரு செட் பண்ணிடலாம். உங்களுக்கு டைரெக்டாக அந்த டைரெக்டாக உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு இந்த சார்ட்டு வந்து பார் சார்ட்டு உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக் செக் பண்ணலாம். அந்த கேண்டில் ஸ்டிக் வேணும்னா அந்த கேண்டில் ஸ்டிக்கு கிடைக்கும். தைரியமாக கேண்டில் ஸ்டிக்கும் கிடைக்கும். அந்த பார் ஷார்ட் வேணும்னா டைரெக்டாக உங்களுக்கு ரெண்டுமே உங்களுக்கு செக் பண்ணணும்னா டைரெக்டாக 30 டைம் ஃப்ரேம் செட் பண்ணிவிட்டு டைரெக்டாக அந்த விண்டோ டைல்ஸ் ஹொரிசோன்டலி கிளிக் பண்ணுங்கள். ரெண்டுமே உங்களுக்கு செட்டாக செக் பண்ணிடலாம். பார்க்குங்க இந்த டைரெக்டாக உங்களுக்கு கேண்டிலும் பார்க்கலாம் அந்த பாரும் பார்க்கலாம். ரெண்டுமே உங்களுக்கு தைரியமாக இந்த ஒட்ட விண்டோவில் பார்க்கலாம். சார் ஓகே கேண்டிலும் பார்க்கலாம் பாரும் பார்க்கலாம். உங்களுக்கு ரெண்டுமே பார்க்கலாம் ஒன்று. ஓகே அந்த
நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த பிவட் பாயிண்ட்டு மீன்ஸு உங்களுக்கு டைரெக்டாக அந்த இண்டிகேட்டர் எக்ஸ்ட்ரா இண்டிகேட்டர் ஆட் பண்ணதுக்கு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து செப்பரேட் இண்டிகேட்டர், அந்த MT4 சப்போர்ட்டர் எல்லாமே இண்டிகேட்டர் உங்களுக்கு டைரெக்டாக இந்த சார்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு சார்ட்டை உங்களோட செட்டிங்ஸில் சேஞ்ச் பண்ணலாம். MT4 சப்போர்ட்டு ஏதாவது இண்டிகேட்டராக இருந்தாலும் உங்களுக்கு டைரெக்டாக இந்த MT4 மெட்டாடேட்டா 4 சாஃப்ட்வேரில் டைரெக்டாக ஆட் பண்ணதுக்கு உங்களுக்கு உங்களோட மாதிரி சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு ஆப்ஷன் இருக்குது என்னக்குமா. ஓகே ஓகே இதில் ஏதாவது லைவ் டெமோ பார்க்கணுன்னா உங்களுக்கு கால் பண்ண நம்பரு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷனாக இருக்குது. அந்த டெஸ்டிமோனியல்ஸு ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே கீழே அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்க. அதுக்கு கால் பண்ணுங்க, லைவாக டெமோ அட்டென்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு டிசைட் பண்ணுங்க. டெமோ காட்டி கொடுத்தாலும் உங்களுக்கு டைரெக்டாக டெமோ ட்ரையலில் எடுக்கும்போது உங்களுக்கு டைரெக்டாக மாலும் பண்ணுவேன், எப்படி என்ட்ரி பண்ணுவோம், எப்படி எக்ஸிட் பண்ணுவோம். அது டைரெக்டாக உங்களுக்கு 1 டே ஃப்ரீ ட்ரையல் எடுக்கும்போதே உங்களுக்கு மாலும் பண்ணுவேன். எஸ் ஓகே, அதுக்கு கால் பண்ண நம்பரு அந்த கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷனாக இருக்குது. அந்த கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் வியூவர்ஸ்.